நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கே தெரியாம நாமளே அழிச்சிடுற ஒரு முக்கியமான ஆன்மீக ஆபத்தை பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். ஆமா, நம்மளோட நற்செயல்களை நாம எப்படி பத்திரமா பாத்துக்கிறது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மள நிறைய பேர் இப்படிதான் யோசிப்போம் இல்லையா? நான் ஒரு நல்லவன், யாரையும் வேணே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படி நான் மத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சிருக்க முடியும்? இது நம்ம மனசுக்குள்ள அடிக்கடி வர்ற ஒரு கேள்விதான். ஆனா இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி நம்ம செய்யற தப்பு இல்லனா தீங்கு எப்போதுமே வேணும்னே செய்யறது கிடையாது. சில சமயம் எந்த ஒரு கட்ட எண்ணமும் இல்லாம நமக்கே தெரியாம கூட நம்ம மத்தவங்கள காயப்படுத்திட முடியும். அது எப்படி யோசிக்கிறீங்களா? இதோ பாருங்க, ரொம்ப ரொம்ப சாதாரணமான சில உதாரணங்கள். ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பத்தி புறம் பேசுறது, மத்தவங்களோட தோற்றத்தை வச்சோ இல்ல அவங்க செய்யறத வச்சோ கிண்டல் பண்றது, இல்லனா அவங்க தடுமாறும்போது அதை பார்த்து ஏளனமா சிரிக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஒருவேளை ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா இதெல்லாம் மத்தவங்களோட மனசை ரொம்ப ஆழமா காயப்படுத்தும். இங்க தான் விஷயமே ரொம்ப சீரியஸ் ஆகுது. நாம இதெல்லாம் சின்ன சின்ன தப்பு தான்னு நினைச்சு ஈஸியா விட்டுருவோம். ஆனா ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. இந்த மாதிரி செயல்கள் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லா நல்ல காரியங்களையும் அப்படியே அரிச்சு தின்னு தீத்துடும். சரி, ஆனா இது நிஜமாவே எந்த அளவுக்கு சீரியஸ்? சும்மா வாயில சொன்ன வார்த்தை தானே, ஒரு சின்ன சிரிப்பு தானேன்னு நாம நினைக்கலாம். இதனால ஆன்மீகமா என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது? இப்ப அடுத்து வரப்போற ஒரு ஆதாரம் இதுக்கு தெளிவான பதில நமக்கு காட்டப் போகுது. முதல்ல ஒரு தீர்க்க தரிசன எச்சரிக்கை. இதோட ஆன்மீக அடிப்படை கோட்பாடு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப கவனமா கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாராவது தன் சகோதரனுக்கு அவனோட கண்ணியத்திலேயோ இல்ல வேற எதுலயாவது அநீதி செஞ்சிருந்தா, தினார் திர்ஹம், அதாவது காசு பணம் எதுவுமே பிரயோஜனம் இல்லாத அந்த நாள் வரதுக்கு முன்னாடி இன்னைக்கே அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கட்டும். யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகளோட ஆழம் எவ்வளோ பெருசுன்னு. அந்த எச்சரிக்கை இதோட முடியல, அது தொடருது. அவங்கிட்ட நல்ல செயல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவன் செஞ்ச அநீதிக்கு ஏத்த மாதிரி அதெல்லாம் அவங்கிட்ட இருந்து எடுக்கப்படும். ஒருவேளை அவங்கிட்ட நல்ல செயல்களே இல்லைன்னா பாதிக்கப்பட்டவனோட கெட்ட செயல்கள்ல சிலதை எடுத்து இவனோட சுமையோட சேர்த்து விட்டுருவாங்க. அடேங்கப்பா, இது எவ்வளோ ஒரு கடுமையான விளைவுன்னு பாருங்க. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நன்மைகள் எல்லாம் பறிப்போய் மத்தவங்களோட பாவத்தை நாம சுமக்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை. இந்த எச்சரிக்கைய நம்மள கவலைப்பட வச்சாலும் நல்ல வேளையா இதுக்கு ஒரு தீர்வும் இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது, நாம என்ன செய்ய முடியும். இதோ இதை சரி பண்றதுக்கான 3 சக்தி வாய்ந்த படிகள். அப்போ இதுதான் நாம செய்ய வேண்டிய முக்கியமான லிஸ்ட். 1, இஸ்திக்ஃபார் செய்யணும். அதாவது நாம செஞ்ச தப்புக்காக முதல்ல இறைவன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும். 2, கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நாம யார காயப்படுத்தணுமோ அவங்க கிட்ட நேர்ல போய் மன்னிச்சிடுங்கன்னு கேட்கணும். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3, அவங்களுக்காக துஆ செய்யுங்க. அதாவது இறைவன் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு அவங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க. இது நீங்க உண்மையாவே வருத்தப்படுறீங்கன்னு காட்டும். ஆக கடைசியா நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நாம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நல்ல காரியங்களை நம்மளோட கவனக்குறைவான வார்த்தைகளாலையும் செயல்களாலையும் வீணடிச்சிட வேணாம். ஒருவேளை நாம யார்கிட்டயாவது தப்பு செஞ்சிட்டோம்னு உணர்ந்தா அதை சரி பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். உங்களுடைய எல்லா நற்செயல்களையும் பாதுகாக்க கத்துக்கோங்க. அதை சும்மா வீணாக்காதீங்க.